نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأزلهما الشيطان عنها فأخرجهما مما كانا فيه وقلنا اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்தில் குடியிருக்குமாறு சொல்லி அங்கே நீங்கள் விரும்புகின்ற எல்லாவற்றையும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள், குறிப்பிட்ட ஒரு மரத்தின் அருகில் மட்டும் நீங்கள் போக வேண்டாம், நெருங்க வேண்டாம், அவ்வாறு நீங்கள் சென்றால் அநியாயக்காரர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி அதற்குரிய பல விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. ஆனால் ஷைத்தான் ஆகிறவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அவர்களுக்கு எதிரியாக மாறிவிட்ட காரணத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதாக அவன் முடிவு கட்டினான். ஷைத்தான் ஆரம்ப நேரத்தில் எப்படி இருந்தான் என்பது பற்றி எல்லாம் சொல்லப்பட்டது. ஒரு அறிவிப்பின்படி சொர்க்கத்துடைய பாதுகாப்பாளர்களில் ஒருவனாகவும் அவன் இருந்தான் ஆரம்ப நேரத்திலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய மறுத்ததின் காரணமாக ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக, நீ இந்த சொர்க்கத்தை விட்டும் நீ வெளியேறி விடுவாயாக, இந்த சொர்க்கத்திலிருந்து நீ விரட்டப்பட்டவனாக தூக்கி எறியப்பட்டவனாக ஆக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் தஆலா அவனை சபித்து வெளியாக்கி விட்டான். சொர்க்கத்திலிருந்து அப்பால் சென்று விட்டானே தவிர அவன் பூமிக்கு இன்னும் கொண்டு வரப்படவில்லை. வானுலகத்தில் இருக்கின்றான், ஆனால் சொர்க்கத்திற்கு அப்பால் வெளியே இருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே சென்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை அங்கே சென்று குடியிருக்குமாறு, அங்கே இனிமையான உணவுகளை எல்லாம் சாப்பிட்டுக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தான், கட்டளையிட்டிருந்தான். இப்பொழுது ஷைத்தான் வெளியிலிருந்து எப்படியாவது அவர்களை கெடுத்து அந்த சொர்க்கத்தை விட்டும் வெளியேற்றி விட வேண்டும் என்பதாக முடிவு கட்டினான். சொர்க்கத்திற்குள்ளே செல்லுவது என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் செல்லுவது என்பது முடியாது. அங்கே பாதுகாப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதுகாப்பை விட்டு நீங்கி எந்த மனிதரும் எந்த பொருளும் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாத ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைத்திருக்கின்றார். வெளியே இருந்த ஷைத்தான் அவர்களை எப்படியாவது கெடுத்து விட வேண்டும், அவர்களுடைய எண்ணங்களை மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை செய்தார். அது பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேறு இடத்தில் சொல்லும்போது ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஆதமுக்கு ஷைத்தான் ஒரு ஊசாட்டத்தை உண்டாக்கினான் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இரண்டு பேருக்கும் ஊசாட்டத்தை உண்டாக்கினான் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் வேறொரு இடத்திலே. ஷைத்தான் எப்படி அவர்களுக்கு ஊசாட்டத்தை உண்டாக்கினான் என்பது பற்றி கருத்து வேறுபாடுகள். சொர்க்கத்திற்கு வெளியே அவன் சொர்க்கத்தின் வாசல் ஓரத்தில் அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான், உள்ளே போக முடியாமல். ஆதமும் ஹவ்வாவும் அந்த சொர்க்கத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த வாசல் வழியாக ஒரு சமயம் வந்த நேரத்திலே தூரத்திலிருந்து
தன்னுடைய வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஊசாட்டத்தை ஆதமிடத்திலும் ஹவ்வாவிடத்திலும் அவருடைய மனங்களிலே போட்டான் என்பதாக ஒரு கருத்து. சைத்தான் தன்னுடைய அந்த வஸ்வாஸ் என்ற ஊசாட்டத்தை மனிதனுடைய மனதிலே ஏற்படுத்துவதற்கு அவன் கிட்ட வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தூரத்திலிருந்தே அவனால் அந்த ஊசாட்டங்களை உண்டு பண்ண முடியும். ஆனால் அந்த ஊசாட்டம், அவனுடைய வஸ்வசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஊசாட்டம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதனுடைய மனதில் மட்டுமல்லாமல் அவனுடைய ரத்த நாளங்களிலெல்லாம் நுழைந்து வெளியே வரக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ் தஆலா அவனுடைய ஊசாட்டத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம் மஜ்ரத்தம், ஆதமுடைய மக்களிடத்தில் ரத்தம் ஓடும் இடங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எனவே அவன் இரத்த நாளங்களில் புகுந்து தன்னுடைய அந்த ஊசாட்டத்தை மனதிலே போட்டு மனிதர்களை கெடுப்பதற்குரிய ஆற்றல் பெற்றவனாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒரு வரத்தை வாங்கிவிட்டார். அதன் காரணமாக தூரத்தில் இருந்தே ஆதமிடத்திலும் ஹவ்வாவிடத்திலும் அந்த ஊசாட்டத்தை போட்டான் என்பதாக சொல்லப்படுகின்றது. அல்லது மற்றொரு கருத்து, அந்த சொர்க்கத்திற்கு வெளியே, சொர்க்கத்திற்கு பாதுகாப்பாக ஒரு பெரிய பாம்பு ஒன்றை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருந்தான், நியமனம் செய்து வைத்திருந்தான். இவன் ஆரம்பத்திலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாம்பு இவனும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இவன் வெளியேற்றப்பட்ட பிறகு சொர்க்கத்திற்கு வெளியே இருந்து கொண்டும், வாயை திற, நான் உன்னுடைய வாய்க்குள் நுழைந்து கொள்ளுகின்றேன், நீ சொர்க்கத்திற்குள்ளே போகின்ற மாதிரி என்னை கொண்டு போய் அங்கே விட்டு விட்டு வந்து விடுவாயாக என்று கேட்டுக்கொண்டான். முதலில் மறுத்த அந்த பாம்பாகிறது, பிறகு அவனுடைய பேச்சை ஒப்புக்கொண்டது. அதே மாதிரி அவன் பாம்பினுடைய வாயில் நுழைந்து கொண்டான். அந்த பாம்பு சொர்க்கத்திற்குள்ளே சென்றது, சொர்க்கத்திலே அவனை விட்டு விட்டு வெளியேறிவிட்டது என்பதாக மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத் வேதத்திலும் கூட இப்படித்தான் பாம்பு அவனை கொண்டு சென்றது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஆதாரபூர்வமான சில ஹதீஸ்களிலும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாம்பின் மூலமாக ஷைத்தான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விட்டான் என்பதாக. அப்படி நுழைந்த பிறகுதான் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் ஹவ்வாவிடத்திலும் இந்த எண்ணங்களை எல்லாம் சொன்னான் என்பதாக சென்ற வாரம் அது பற்றி உள்ள விளக்கங்கள் சொல்லப்பட்டன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் சொல்லுகின்றான், உங்களை ஏன் அல்லாஹ் தஆலா அந்த மரத்தின் பக்கம் போக வேண்டாம் என்று சொன்னான் தெரியுமா? நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிட்டு விட்டால் இந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். அதாவது நீங்கள் இருவரும் மலக்குகளாகவே மாறிவிடுவீர்கள். அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உங்களை அந்த பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றான் என்பதாக ஒரு நேரடி போதனையை அவன் செய்தான். முன்னாலும் அது சென்ற வாரம் சொல்லப்பட்டது. ஷைத்தான், ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கின் லா யப்லா, நிரந்தரமாக நீங்கள் இந்த சொர்க்கத்திலே தங்குவதற்கும், இந்த சொர்க்கத்திலே உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய இருப்பு அது என்றுமே அழியாமல் இருப்பதற்கும் ஒரு மரத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்பதாக ஷைத்தான் கேட்டான். பிறகு இந்த மரத்தை பற்றி சொன்னான். அந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் நிரந்தரமாக இங்கே இருந்து கொள்வீர்கள், உங்களுக்கு இந்த சொர்க்கத்தினுடைய ஆட்சி கிடைக்கும் என்பதாக சொன்னான். அந்த ஊசாட்டத்தை போட்டான். அதையும் நம்பாத, அதை எப்படி அல்லாஹ் தஆலா விலக்கி இருக்கும் பொழுது உன்னுடைய பேச்சை கேட்டு நான் எப்படி சாப்பிட முடியும் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்தார்கள். மறுபடி அதை விட்டு விட்டு போய்விட்டான். பிறகு வேறொரு தடவை வந்தான். வகாஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன் என்று சொன்னான். நான் உங்களுக்கு சத்தியம் செய்து சொல்லுகின்றேன், அல்லாஹ் மீது சத்தியமாக, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதனால் உங்களுக்கு எந்த விதமான இடையூறும் வந்து விடாது. இதை சாப்பிடுவதனால் உங்களுக்கு லாபம் தான் இருக்கின்றது. இந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருக்க போகின்றீர்கள். இந்த இன்பங்களை எல்லாம் இடைவிடாமல் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு இந்த மரத்தின் பழத்தை சாப்பிடுவதுதான் அசல் காரணம். இது நான் உங்களுக்கு கெடுக்கிறதுக்காக வேண்டி சொல்லல, நான் ரொம்ப உபதேசம் செய்யக்கூடிய, உங்களுக்கு ரொம்ப நசீஹத் செய்யறேன், உபதேசம் செய்யறேன், என் சொல்ல கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது என்று இப்படி எல்லாம் சொன்னான். அல்லாஹ் தஆலா அதையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். காஸமஹுமா இன்னி லகுமா லமினன் நாஸிஹீன், உங்க ரெண்டு பேருக்கு நான் சத்தியம் செய்து சொல்லுகின்றேன் என்று அவன் சொன்னான். நான் ரொம்ப நசீஹத் உபதேசம் செய்ய, நல்ல உபதேசம் செய்யக்கூடிய உங்களுக்கு, ஆகவே நான் சொல்லுவதை கேளுங்கள் என்பதாக வலியுறுத்தினான். இப்படி பல்வேறு சமயங்களிலே சொன்னதின் காரணமாக முதலாவதாக அந்த எண்ணம் ஏற்பட்டது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டது.
ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷைத்தான் சொன்ன மாதிரி தங்களுடைய கணவர் ஆதம் இடத்துல சொல்ல ஆரம்பித்தார்கள். சரி, அவர் சொல்ற மாதிரி சாப்பிட்டு தான் பாப்போமே என்ன வந்துருது அப்படின்னு சொன்னாங்க. அதான் என்ன வந்திருப்போம், அல்லாஹ் தஆலா தடுத்திருந்தா அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு மரத்தை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறான். இவர் சொல்லக்கூடிய இந்த இப்லீஸ் சொல்லக்கூடிய இந்த மரம் தான் அப்படிங்கிறதுக்கு அதுல ஆதாரம் கிடையாது, அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதும் பயந்தார்கள், பின்வாங்கினார்கள். பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இப்ப ஹவ்வா அந்த பெண்மணியின் மூலமாக ஷைத்தான் அந்த ஊசாட்டத்தை வலுவாக்கி விட்டார். இப்ப இவன் பேசாம உட்கார்ந்து இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இப்ப போதனை பண்றாங்க. ஷைத்தானுடைய வேலையை அப்படித்தான், முதல்ல ஆம்பளை கிட்ட வந்து பார்ப்போம், முடியலன்னு சொன்னா பொம்பளை வழியா அப்படி வருவோம். அது எல்லா விஷயங்கள்லயும் இருக்குது. உலகத்துல நம்ம நடைபெறக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே பெண்களின் மூலமாக ஷைத்தான் உள்ள புகுந்து அதை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம நிறைய பாக்குறோம். என்னங்க ஹஜ்ரத் பண்றது, பொம்பளைங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஷைத்தான் சொல்றதுன்னு அர்த்தம். ஷைத்தான் அந்த பெண்களின் மூலமாக அந்த ஊசாட்டத்தை அப்படி கொண்டு வர்றான். நிறைய விஷயங்கள், எத்தனையோ ஹராமான விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சில மனிதர்களை கேட்டா, என்ன ஹஜ்ரத் நானே எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தேன், முடியல, ஒன்னும் கேட்கற மாதிரி இல்லை, அதனால சரி தொலைஞ்சிட்டு போன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொலைஞ்சிட்டு போன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னு சொல்றாங்க பாருங்க, அது ஷைத்தானுடைய ஏமாற்றுது. இப்ப ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா மறுபடியும் சொல்றாங்க, சரி நீங்க சாப்பிடாட்டி பரவாயில்ல, நான் முதல்ல சாப்பிடுறேன். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் முதல்ல அந்த பழத்தை சாப்பிடுறேன், மரத்தில் இருக்கிறத. எனக்கு ஏதாச்சும் இடையூறுகள் ஏற்பட்டால் நீங்க சாப்பிடாதீங்க, சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணுமே ஏற்படலைன்னு வச்சுங்க, அப்ப நீங்களே சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு அப்புறம் அப்படி கேட்டாங்க. நீ சொல்ற ஐடியா. இப்பதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒத்துக்கிட்டாங்க, சரி நீ சொல்ற நல்ல ஐடியா. ஏன்னு கேட்டா முதல்ல நீ சாப்பிடு, உனக்கு எந்த தொந்தரவும் ஏற்படல அப்படின்னு சொன்னா அப்புறம் நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. இதுவும் ஷைத்தானுடைய ஊசாட்டம் முதல்ல போட்டது. அதே மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க, ஒண்ணுமே ஏற்படல. போன வாரம் சொல்லப்பட்டது உங்களுக்கு, فَبَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا وَطَفِقَا يَخْصِفَانِ عَلَيْهِمَا مِنْ وَرَقِ الْجَنَّةِ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ரெண்டு பேருக்கு அந்த ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து கீழே விழுந்து விட்டன. அங்க இருக்கக்கூடிய மரங்களின் இலை தழைகளை எல்லாம் எடுத்து தங்களுடைய மானத்தை மறைக்க ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். முதல்ல ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட உடனே ஒண்ணுமே ஏற்படல. இது பார்த்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரி அப்ப ஒண்ணும் வராது போல தெரியுது என்று சொல்லி இவங்க சாப்பிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்ட உடனே ரெண்டு பேருடைய ஆடையும் விழுந்துருச்சு. இப்போ ஹவ்வா சாப்பிட்ட போது ஒண்ணுமே ஏற்படல. அத இந்த ஆயத்துல சென்ற வாரம் சொல்லப்பட்ட அந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டு, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்திற்கு அருகிலே நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். அந்த இடத்துல அந்த அரபி வார்த்தையினுடைய நுணுக்கம், அரபி வாசகத்தினுடைய நுணுக்கமான கருத்து. அதனாலதான் அரபி படிக்கணும் அப்படிங்கிறது. தப்சீர் தெரியணும் அப்படின்னு சொன்னா, குர்ஆன் விளக்கம் தெரியணும், தப்சீர் படிக்கணும். அதாவது அரபியை படிச்சிருக்கணும். அரபி படிக்காம நான் தப்சீர் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் அதை கெட்டு போனான்னு அர்த்தம், வழி தவறி விட்டான்னு அர்த்தம். அரபியை படிக்காம, இலக்கண இலக்கியத்தோட படிக்காம, அதனுடைய கருத்துக்களை தெரியாம, அதனுடைய நுணுக்கங்களை தெரியாம தப்சீரை குர்ஆனை தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. இங்க உலமாக்கள் எழுதுகின்றார்கள், வலா தக்ரபா, நீங்க ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. இப்ப முதல்ல யாரு போனா? ஹவ்வா மட்டும் போனாங்க. அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்ததான் அங்க நடக்குது. அல்லாஹ் சொன்ன மாதிரி அவங்க செய்யல. அதாவது ரெண்டு பேரும் போக வேண்டாம்னு சொன்னது, ரெண்டு பேரும் போகல, முதல்ல ஒருத்தவங்க தான் போனாங்க, ஹவ்வா மட்டும் போனாங்க. ஹவ்வா மட்டும் போய் அந்த பழத்தை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படல. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சாப்பிட்ட உடனே வலா தக்ரபா என்ற ஆயத்தை செய்து விட்டவர்களாக ஆயிட்டாங்க. நீங்க நெருங்க வேண்டாம், ரெண்டு பேரும் நெருங்க வேண்டாம் என்று சொன்னாங்க. இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க. நெருங்க வேண்டாம்னு அர்த்தம் என்ன? கருத்து என்ன? போன வாரம் சொல்லப்பட்டது, சாப்பிட வேண்டாம்னு அர்த்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. இப்ப ஹவ்வா மட்டும் சாப்பிட்டு ஆதம் சாப்பிடாம இருந்திருந்தாருன்னா ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்ட உடனே ரெண்டு பேருக்குமே அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. ரெண்டு பேருக்கும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டு பேருடைய ஆடைகளும் அவிழ்ந்து விழுந்து விட்டன. ரெண்டு பேருடைய மானமும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இலை தழைகளை எடுத்து மறைக்க ஆரம்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இது ஒரு சட்ட பிரச்சனை சம்பந்தமான விளக்கமும் கூட. அந்த இடத்துல உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பெஞ்சாதி இருக்கிறாங்க, ரெண்டு மனைவியர்கள். அந்த ரெண்டு மனைவியர்களும் பார்த்து இப்படி சொல்றான், நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள போனா அல்லது அடுத்த வீட்டுக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் தலாக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ஒரு கருத்து எழுதுறாங்க, இந்த ஆயத்துக்கு ஏன் இப்படி கருத்து கொள்ளப்படுகின்றது அப்படிங்கிறது. ரெண்டு மனைவி உள்ள ஒரு மனுஷன் சொல்றான், நீ அடுத்த வீட்டுக்கு போனா அல்லது இன்னும் குறிப்பிட்ட ஒரு வீட்டை சொல்லி இந்த வீட்டுக்கு நீ போனா அல்லது இந்த இடத்துக்கு போனா நீங்க ரெண்டு பேரும் தலாக் அப்படின்னு சொல்றான்.
2 பேர்ல ஒருத்தி போனா அவத் மட்டும் தலாக் ஆவாளான்னு கேட்டா தலாக் ஆக மாட்டான். 2 பேரும் சேர்ந்து போனா தான், 2 பேரும் எப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள போறாங்களோ அப்பதான் 2 பேரும் தலாக் ஆவாங்க. ஒருத்தி மட்டும் போனாலும் தலாக் ஆக மாட்டான். இது சட்ட பிரச்சனை. இது ஹதீஸ் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த ஹதீஸ் மட்டும் போதும்னு சொல்றாங்க பாருங்க, குர்ஆன் போதும் ஹதீஸ் மட்டும் போதும்ட்டு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான மசாயில் சட்டங்கள் இருக்குன்னு 1 இல்ல 2 இல்ல நிறைய இருக்கு. அது மாதிரி நீங்க 2 பேரும் போனா தலாக் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் பாருங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து போகணும். அது ஒருத்தி முன்னால ஒருத்தி பின்னால எப்படியோ போகணும். 2 பேரும் போனா தான் 2 பேரும் தலாக். ஒருத்தி மட்டும் போயிட்டா யாருமே தலாக் ஆக மாட்டாங்க. அத போல நீங்க 2 பேரும் போனா தான் குற்றம். லமினல் லாலிமீன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். பத்தகூனா மினல் லாலிமீன். நீங்க 2 பேரும் அதை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அநியாயக்காரர்கள் உள்ளவர்களா ஆயிடுவீங்க. அந்த 2 பேர் சாப்பிடாம ஒரு ஆள் மட்டும் சாப்பிட்டீங்க, அப்போ அநியாயக்காரர்களாக ஆக மாட்டீங்க அப்படிங்கிற கருத்தும் அதுக்குள்ள இருக்குது. அந்த ஆயத்துக்குள்ள ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க, ஒன்னும் ஆகல. இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க, எல்லாம் ஏற்பட்டு போச்சு. ஷைத்தான் இந்த மாதிரி ஊசாட்டங்களை போட்டு அவர்களை வழி தவற செய்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். அந்த 2 பேரையும் தவற செய்து விட்டான், சருக செய்து விட்டான். அஷைத்தான் அன்ஹா, அந்த சொர்க்கத்தை விட்டும் அவன் தவற செய்து விட்டான். அந்த பழத்தை சாப்பிடுவதன் காரணமாக, அந்த மரத்தின் காரணமாக, அன்ஹா அப்படிங்கிறதுக்கு பிஸபபிஹா, அந்த மரத்தின் காரணமாக, அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டதின் காரணமாக ஷைத்தான் அந்த 2 பேரையும் வழி தவற செய்து விட்டான். அவன் அந்த 2 பேரையும் வெளியாக்கி விட்டான். மிம்மா கானா பீஹி, எந்த இன்பங்களிலே அந்த இருவரும் இருந்தார்களோ, எந்த இன்பத்திலே இருவரும் திளைத்திருந்தார்களோ அதை விட்டும் அவ்விருவரையும் அவன் வெளியாக்கி விட்டான் என்பதாக ஷைத்தான் மீது ஒரு குற்றச்சாட்டை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஷைத்தான் தான் இதை செஞ்சான் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் தஆலா நான் செய்யல, ஆனா அல்லாஹ்வுடைய இராதா தான் அது. நாட்டம் முன்னாலே சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது வேறு, செயல் என்பது வேறு. ஒரு செயல் அல்லாஹ் தஆலா பாருங்க, 2 பேரும் நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம், மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிட வேண்டாம்னு சொன்னான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன அசல்னு கேட்டா இவங்க சாப்பிடுவாங்கங்கிற நாட்டம். இராதா என்பது வேறு, அமல் செயல் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய நாட்டம் இவர்கள் சாப்பிடுவார்கள் என்பது. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அம்ரு கட்டளை என்னவென்று சொன்னா நீங்க சாப்பிடாதீங்க, போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இப்படி ஷைத்தான் சபிக்கப்பட்டவனாக ஆவான். அந்த சபிக்கப்பட்ட ஷைத்தான் இந்த ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் தன்னுடைய ஊசாட்டத்தை போடுவான். அதன் காரணமாக இவர்கள் தவறுகளை செய்து விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் இருந்தது. அந்த நாட்டம் அங்கே நிறைவேற்றப்படுகின்றது. கட்டளை ஒன்று இருக்கும், நாட்டம் ஒன்று இருக்கும். நாட்டத்தின்படிக்கு அல்லாஹ் தஆலா அந்த செயலை இயக்கி கொண்டிருப்பான். ஆனால் கட்டளையின்படி மனிதர்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டாயப்படுத்தி இருப்பான். முன்னாலும் அது விளக்கப்பட்டு இருக்கிறது. இங்க ஷைத்தான் அவர்களை தவற செய்து விட்டான் அப்படின்னு சொன்னா, சைத்தான் வெளியாக்கி விட்டானா, சைத்தானுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குதா சொர்க்கத்திலிருந்து 2 பேர்த்தையும் வெளியாக்குறதுக்கு? அவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனாக அவன் சைத்தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா, அந்த சைத்தானுக்கு வெளியாக்கக்கூடிய சக்திகள்ல அவர்கள் வெளியேறுவதற்குரிய, அதாவது அல்லாஹ் தஆலா அந்த 2 பேர்த்தையும் வெளியாக்குவதற்குரிய காரணத்தை சைத்தான் உண்டாக்கிறான். காரணத்தை உண்டாக்கிறான். அந்த காரணம் அந்த பழத்தை சாப்பிடுறது. சைத்தானுக்கு அசல்ல அந்த குதிரத்து கிடையாது. வெளியாக்கக்கூடிய சக்தி என்பது சைத்தானுக்கு கிடையாது. வெளியாக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு உரியதுதான். வெளியாக்கக்கூடிய அந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு காரணத்தை ஷைத்தான் உண்டாக்கி விட்டான் என்பது அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ஷைத்தான் 2 பேரையும் வழி தவற செய்து விட்டான், அதாவது சருக செய்து விட்டான். அந்த 2 பேரையும் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கி விட்டான் அப்படின்னு சொன்னா, இப்ப அல்லாஹ் வெளியாக்கல, ஷைத்தான் தான் வெளியாக்கணும் அப்படின்னு வெளித்தோட்டத்துல தெரியுது. இந்த அர்த்தம், ஆயத்துடைய அர்த்தம். ஷைத்தான் தான் அந்த 2 பேரையும் வெளியாக்கிட்டான், பிடிச்சி தள்ளிட்டான், கழுத்தை பிடிச்சி வெளியே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஷைத்தான் தள்ளி விட்டான், வெளியாக்கி விட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கருத்து. ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அல்லாஹ் அவர்களை வெளியாக்கி விட்டான் அப்படிங்கிறது. சாதாரணமா நம்ம சொல்றோம்ல, உலகத்துல மருந்து சாப்பிட்டேன் நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல, மருந்தா நோயை குணமாக்குச்சு? மருந்தின் காரணமாக அல்லாஹ் நோயை குணப்படுத்தினான். மழை பெஞ்சிச்சு, நல்ல செழிப்பா பயிர்கள்லாம் விளைஞ்சிருக்குது, எல்லாம் தோட்டம் துறவுகள்லாம் நல்ல பழங்கள்லாம் காய்கறிகள்லாம் காய்ச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம். மழையா காய்க்க வச்சுச்சு? மழையா விளைய வைத்தது? மழை விளைய வைக்கவில்லை, மழையின் காரணமாக அல்லாஹ் அதனை விளைய வைத்தான் அப்படிங்கிற கருத்து. இது உலகத்துல சொல்றோம்.
அதே போன்று ஷைத்தானுடைய ஊசாட்டத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை வெளியாக்கி விட்டான் என்பதாக இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷைத்தானுடைய ஊசாட்டத்தின் காரணமாக சாப்பிட்டாங்க. சரி, அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அறிவுகளையும் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அல்லமா ஆதம் அல்-அஸ்மா அப்படின்னு அல்லாஹ் தஆலா முன்னால சொன்னான். எவ்வளவு பெரிய மிகப்பெரிய அறிவுகள் எல்லாம் படித்த அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சுக்கிட்டாங்க. ஏராளமான அறிவுகளை கல்விகளை படிச்சு பெரிய ஞானம் உடையவர்கள். ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த அறிவு எவ்வளவு பெரியது என்றால், இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களுடைய நபிமார்களை தவிர, நபிமார்களை தனியா வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தனி அறிவு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய அறிவை ஒரு தட்டிலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அறிவை ஒரு தட்டிலும் வைத்தால் ஆதமுடைய அறிவு மிகைத்திருக்கும் என்பதாக சொல்லப்படுகின்றது. உலகத்தில் அத்தனை கோடி மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நபிமார்களை தவிர கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறாங்க. அத்தனை அறிவுகளை விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு ரொம்ப பெருசு, ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவ்வளவு பெரிய அறிவு பெற்ற இந்த மனிதர், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஷைத்தான்ட்ட எப்படி ஏமாந்தாரு? ஷைத்தானை விட அதிகமான அறிவு. ஷைத்தானுக்கு கொஞ்சம் தான் அல்லாஹ் தஆலா அறிவு கொடுத்திருக்கான். ஆனா அவனும் பெரிய அறிவாளி. இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட கம்மி தான் அவனுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஷைத்தான்ட்ட ஏமாந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் விளக்கம் சொல்றாங்க. இருந்தாலும் கடைசியில எல்லாம் சேர்ந்து முடிக்கக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய தக்தீர், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்படி செய்யணும், இப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு நியதி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொண்டான். அவன் ஒரு இராதா நாட்டத்தை நாடி இருக்கணும், அந்த நாட்டப்படி நிகழ்ந்து விட்டது அப்படின்னு கடைசியில சொல்லப்படும். ஆனா முன்னால் அதுக்கு முன்னால சில காரணங்களை சொல்லுவாங்க. அது ஷைத்தான் அப்படி ஊசாட்டமாய் ஆக்கி விட்டான். இவர் மனிதன் என்ற அடிப்படையில, இன்சான் என்ற அடிப்படை எவ்வளவு பெரிய அறிவு பெற்றவராக இருந்தாலும் கூட இன்சான் என்ற அடிப்படையில ஷைத்தான் சில நேரங்களில் அந்த கோளாறுகளை மாற்றங்களை விளைவித்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சமயம் குர்ஆன் வஹி இறங்கியது. வஹியை ஓதக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் வந்து அவர்களுக்கு ஒரு ஊசாட்டத்தை போட்டுட்டு எந்த வசனம் சொல்லப்பட்டதோ அந்த வசனத்தினுடைய அமைப்பிலேயே வேறொரு வசனத்தை இவன் மனசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதிப்பாக்கி விட்டான். அந்த ஊசாட்டத்தின் காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை சேர்த்து ஓதி விட்டார்கள். ஷைத்தான் இந்த மனசுல போட்ட அந்த வார்த்தையை சேர்த்து குர்ஆன் மாதிரி ஓதிட்டாங்க. உடனே அல்லாஹ் தஆலாவுடைய வஹி திரும்ப வந்தது. இது ஷைத்தானுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே அந்த ஆயத்து ஞாபகம் இல்லை, அந்த ஆயத்துல சூரத்து வன்னஜ்மி ஹவான் இருக்கு இல்லையா, அந்த ஆயத்தோடு சேர்ந்து வரும். அந்த ஆயத்தோடு சேர்த்து ஒரு ஆயத்து மாதிரியே ஒரு வசனத்தை ஷைத்தான் உண்டாக்கிவிட்டால் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத் என்பதாகவே வஹி என்பதாகவே கருதி அதை ஓதி விட்டார்கள். பிறகு அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது அது வஹி இல்லை என்பதாக அதிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த ஆயத்தை வச்சுதான் இப்ப இந்த ருஷ்டி, சல்மான் ருஷ்டி எழுதலாம் பாருங்க, இது ஷைத்தான், அதாவது ஷைத்தானின் கதை அப்படின்னு, சாத்தான் கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷைத்தான் இப்படி ஊசாட்டத்தை போட்டு விட்டான், அதனால இந்த குர்ஆன்ல உள்ளதெல்லாம் எல்லாமே நம்பிக்கைக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்ப அந்த ஆயத்தை வச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் ஊசாட்டம் போட்ட அந்த ஆயத்தை சொன்னார்கள் அல்லவா, அதை வைத்துத்தான் என்பதாக நம்ம அந்த ருஷ்டியுடைய அந்த வரலாற்றுல பாக்குறோம். கதையில இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய அறிவு பெற்றவர்கள், எல்லா நபிமார்களை விட மிக அறிவு பெற்றவர்கள். ஊத்தீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன் என்று சொல்லுகின்றார்கள். நான் முன்னோர் பின்னோர் அனைவருடைய அறிவும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் என்பதாக. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலேயே ஷைத்தான் வஸ்வாசம் போட்டான். அப்ப அந்த வஸ்வாசை உண்டாக்குவதற்கு இந்த அறிவுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அறிவை மிகைத்து இந்த வஸ்வாசம் உண்டாக்கப்பட்டு விடுகின்றது. அதன் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து. பிறகு அந்த ஷைத்தானுடைய ஊசாட்டத்தின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யோசனை பார்த்தாங்க, மரத்தை இந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரி, குறிப்பிட்டு ஒரு மரம், அந்த மரத்தை தான், அந்த மரத்துக்கிட்ட போகாது அப்படின்னு தான் சொன்னான், நீங்க 2 பேரும் போகாதீங்க. ஒரு மரத்தை தான் அல்லாஹ் தஆலா சொன்னா. அதனால அது போல வேற மரம் இருக்குதே, இப்ப உதாரணமா அது என்ன மரம் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. முன்னால் அது சொல்லியிருக்கேன், போன வாரத்துக்கு முதல் வாரம் சொன்னோம். அதாவது அது கோதுமை பழம், கோதுமையினாலே ஒரு பழம் அப்படின்னு, அல்லது அத்திப்பழம், அல்லது பேரிச்சம்பழம், அல்லது திராட்சை பழம், இப்படி பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுங்க. அது என்ன பழம் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லப்படவில்லை, எந்த மரம் அப்படிங்கிறது, அந்த மரத்தினுடைய பழம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மரத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அந்த ஒரு மரத்துக்கிட்ட மட்டும்தான் போக வேணாம்னு சொல்லி இருக்கிறான், மற்ற மரங்களுக்கு பக்கத்துல போகக்கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லல. அதனால நம்ம அந்த மரத்தை விட்டுட்டு வேற மரத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, வேற ஒரு மரத்துல சாப்பிட்டாங்க. ஆனா எந்த மரத்தை வேண்டாம் என்று சொன்னார்களோ அதே மரத்தினுடைய இனம் தான் அது.
பேரிச்சம்பழம்னா அதே பேரிச்சம்பழம் மரம் தான். ஆனா அல்லாஹ் தஆலா சொன்னதுடைய நோக்கம் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் நீங்கள் இருவரும் என்று சொன்னால் அந்த மரம் அது போன்று எந்த மரத்தின் பக்கம் அந்த மரத்தினுடைய இனம். இப்ப உதாரணமா அந்த குறிப்பிட்ட மரம் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த மரம் பேரிச்ச மரம் என்று இருந்தால் இந்த சொர்க்கத்திலே பேரிச்ச மரம் என்று எது எது இருக்கின்றதோ அதுக்கு போகாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அறிவுல என்ன விளங்குனாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மரத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், எல்லா மரத்தையும் சொல்லல. அதனால அந்த ஒரு பேரிச்ச மரத்துக்கு மட்டும் போகக்கூடாது, அல்லது ஒரு திராட்சை மரத்தை பக்கத்துல மட்டும் போகக்கூடாது, மற்ற திராட்சை மரங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற திராட்சைகளை எடுத்து சாப்பிடலாம் என்பதாக நினைத்து தங்களுடைய அறிவை பயன்படுத்தி இஜ்திஹாத் செய்தார்கள். அந்த இஜ்திஹாதிலே தவறிவிட்டார்கள். இஜ்திஹாத் என்று சொல்லப்படக்கூடிய முயற்சி ஆய்வு செய்யக்கூடியதிலே தவறு ஏற்பட்டால் அது குற்றமாக, ஆய்விலே தவறு ஏற்பட்டால் குற்றமாக. ஆய்வு செய்யக்கூடிய திறன் உள்ளவர்கள் ஆய்வு செய்து அது தவறாக இருந்தாலும் கூட அது குற்றம் அல்ல என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. நான் முன்னால் அதை விளக்கி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த மதுஹபுகள் தோன்றியதற்கே காரணம், மதுஹபுகள் உருவானதற்கு காரணம் இந்த இஜ்திஹாதுல பலவிதமான கருத்துக்கள் ஏற்பட்டதனாலதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லியிருப்பாங்க, அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸை பலவிதமாக அறிவிச்சிருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க, அதை பலவிதமாக அறிவிச்சிருப்பாங்க. பார்க்கிறவங்க கேட்கிறவங்க பலவிதமா அறிவிச்சிருப்பாங்க. இந்த பல அறிவிப்புகளை வைத்து தொகுத்து ஒரு ஹதீஸ் கொண்டு வரப்படுகின்றது. ஒரு புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது கிதாப்ல அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் இந்த ஹதீஸை பார்க்கிறார், இன்னொருத்தர் அந்த ஹதீஸை பார்க்கிறார். இமாமா இருக்கக்கூடியவர் இஜ்திஹாத் ஆய்வு செய்து அதிலிருந்து சட்டங்களை தொகுத்து எடுக்கக்கூடிய திறமை பெற்ற இந்த இமாம்கள் ஒரு ஹதீஸை வச்சு ஆய்வு செய்து இந்த ஹதீஸ்கள்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஹதீஸ் சரியா தெரியுது, இந்த ஹதீஸ் தான் நல்லது, இதுதான் சரியான ஹதீஸ், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸின் படிக்க தன்னுடைய சட்டத்தை அவர் தொகுத்து விடுகின்றார். இன்னொரு இமாம் பார்க்கிறாரு, அவருக்கு அந்த ஹதீஸ் சரியா தெரியல, இன்னொரு ஹதீஸ் சரியா தெரியுது, இன்னொரு வழியின் மூலமாக வந்து அறிவிப்பு, அதை வைத்து அவர் சட்டத்தை தொகுத்து விடுகின்றார். இப்படித்தான் இந்த 4 இமாம்களுடைய கருத்து வேறுபாடு என்பது ஏற்பட்டது. அது முன்னாலே நான் சொல்லி இருக்கிறேன். தக்பீர்ல ஒவ்வொரு ரக்காயத்திலையும் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது கையை தூக்கி பிறகு கீழே தக்பீர் கட்டு கையை விட்டு விடுவதா, அல்லது முதல் தடவை மட்டும் தக்பீர் கட்டுவதோ நிறுத்திக் கொள்வதா, கையை உயர்த்துவது அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மذஹபின் படிக்கு தக்பீர் தஹரீமாவுல கை தூக்கினா போதும், அதுக்கு பின்னால் கையவே தூக்கக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஆய்வு செய்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று எப்பொழுது சொல்லுகின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் தக்பீர் கையை தூக்கணும். அல்லாஹ் அக்பர் ருக்குவுக்கு போறார், சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு எந்திரிக்கிறார், அப்பவும் தக்பீர் கையை தூக்கணும். அதே மாதிரி ஒரு ரக்காத்துல வந்து எந்திரிக்கிறார், 2வது ரக்காத்துல அப்பவும் கையை தூக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை தூக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை தூக்கி இருப்பதாக ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தக்பீர்ல தவிர வேறு எந்த இதிலையும் கை தூக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு ஹதீஸ். இந்த 2 ஹதீஸையும் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இப்படி இன்னொரு இமாமத்துல பாருங்க, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல கையை விட்டுறணும், அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி கீழே கட்டவே வேணும். நீ ஏன் மேல கட்டணும் கீழே கட்டணும் நெஞ்சில கட்டணும் அப்படி விட்டுரு, கீழே பேசாம அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி கீழே தொங்க போட்டுக்க வேண்டியது. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பாங்க. அவரு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப ஏன் நெஞ்சில கட்டுறது கையில கட்டுறது தொப்புல கட்டுறது கீழே கட்டுறது மேல கட்டுறதுலாம் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுதான் இருந்தாங்க, இர்சாலுல் யத் கையை கீழே விட்டுறது அப்படின்னு. இப்படிலாம் இந்த ஆய்வு இஜ்திஹாதுல தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களிலே ஆய்வு செய்து இஜ்திஹாது செய்து சட்டங்களை தொகுக்கக்கூடிய நேரத்தில் சட்டங்களிலே ஒருவர் சரியாக சொல்லி இருப்பார், மற்றொருவர் தவறாக சொல்லி இருப்பார். 2 ரைட்டா இருக்காது. ஒரு சட்டத்துல 2 ரைட்டா எப்படி இருக்க முடியும்? ஒன்னு ரைட்டா இருந்தா ஒன்னு தப்பா இருக்கும். அல்லாஹ் தஆலாவிடத்துல ரைட் எது தப்பு எது அப்படின்னு அல்லாஹ்வுடைய அறிவுல இருக்கும். கியாமத் நாள்ல தீர்ப்பு செய்யும் போது அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஹனபி ரஹ்மத்துல்லாஹ், மற்றவங்க எல்லாம் நிப்பாங்க, 4 இமாம்களும். அதுல எந்த சட்டம் சரியானது அப்படின்றது அவளுக்கு முதல் பரிசு கிடைக்கும், அடுத்தவங்களுக்கு 2வது பரிசு கிடைக்கும், 3வதுக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கும். ஆனா பரிசை விட்டு தப்பாது, எல்லாத்துக்கும் பரிசு கிடைக்கும். யாருக்குமே குற்றவாளி என்ற பெயர் கிடைக்காது. ஏன்னு கேட்டா அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து கற்ற ஞானத்தை வைத்து ஆய்வு செய்தார்கள். ஆய்வுல கொஞ்சம் தவறி போச்சு. அதே மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வஸ்வாசின் அந்த ஆய்வு ஏன் வந்துச்சு, வஸ்வாசின் காரணமாக சைத்தானுடைய ஊசாட்டத்தின் காரணமாக அந்த ஆய்வு ஏற்பட்டது. ஆய்வு ஏற்பட்டது தவறி போச்சு அவருக்கு. அதனால இந்த மரத்தை சாப்பிட வேணாம் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால அந்த மரத்துக்கிட்ட போகாத, வேற மரத்துல இருந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டார். ஆனா அதே மாதிரி உள்ள பழம் தான், அதனால அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பொதுவா இது எதுக்கான இந்த கருத்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விளக்கம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நபிமார்கள் பூரா எல்லா நபிமார்களும் மாசூமி,
பாவங்களை, சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் என்பதாக அகீதா சுன்னத் ஜமாஅத்துடைய கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். எந்த நபியும், அவர் எந்த நபியா இருந்தாலும் எந்த நபியும் சின்ன ஒரு பாவத்தை கூட அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வை நம்புகிற ரசூல்மார்களை நான் நம்புகின்றேன், ஆமன்து பில்லாஹி குதுபிஹி மலாயிகத்திஹி வ ருசுலிஹி என்கிற தூதர்களை நான் நம்புகின்றேன், நபிமார்களை நம்பக்கூடிய விஷயத்துல நபிமார்கள் சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து. எந்த விதமான தப்பையும் தவறையும் பாவத்தையும் அவர்கள் செய்யவே மாட்டார்கள் அப்படின்னு ஒவ்வொரு மூமினான மனிதரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அப்ப கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு மாற்றமாக ஆகுது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த செய்த விஷயம் என்ன அப்படிங்கறத முதல்ல விளங்கணும். ஆனா இதுல பல்வேறு கருத்துகள், ஏராளமானவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி காட்டுகின்றார்கள். சுன்னத் ஜமாஅத்துடைய அகீதா இப்படித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது ஒரு சருகுதல், அவர்களுடைய இஜ்திஹாத் ஆய்விலே தவறுதல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு நம்ம விளங்க வேண்டும். இரண்டாவது, ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவதை போன்று ஹஸனாத்துல் அப்ரார் ஸய்யிஆத்துல் முகர்ரபீன் என்ற ஒரு பழமொழி, ஒரு வாசகம். சில நல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய முகர்ரபீன்களுக்கு குற்றமாக கருதப்படும். அது குற்றமாக கருதப்படும். சாதாரண மனிதர்கள் சில காரியத்தை செய்யறாங்க, ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னு வச்சுங்க, அது அவர்களுடைய விஷயத்துல பார்க்கும்போது அவர் நன்மை செய்யறதாக தெரியும். ஆனா அதே காரியத்தை ஒரு உயர்ந்த மனிதர், ஒரு ஆலிம் அல்லது ஒரு தக்வா உள்ளவர், ஒரு சூஃபியா இருக்கக்கூடியவர், அதே காரியத்தை அவர் செய்தால் அது குற்றமாக கருதப்படும். நன்மையாக அவருக்கு தெரியும், மற்றவர்கள் அதை நன்மைன்னு நினைப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்ய, மற்றவர்களுடைய இந்த சூஃபியாக்களுடைய விஷயத்திலே, முகர்ரபீன்களுடைய விஷயத்தில் அது குற்றமாக கருதப்படும் அப்படின்னு ஒரு பழமொழியை, ஒரு வாசகத்தை ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது அது பாவம் இல்லை என்று இருந்தாலும் கூட அவர்கள் உயர்ந்த மனிதர், முதல் மனிதர், அல்லாஹு தஆலா தன்னுடைய குத்ரத் என்ற கரத்தினால் அவர்களை படைத்தான், மலக்குகளை சஜிதா செய்ய வைத்தான், எல்லா விஷயங்களையும் எல்லா ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்ற அடிப்படையில அவர்கள் அந்த தவறுதலை, அந்த சருகுதலை செய்துவிட்ட காரணத்தால் அதை குற்றம் என்பதாக அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக வெளித்தோற்றத்தில் அந்த வாசகத்தை போட்டு சொல்லுகின்றானே தவிர உண்மையாக அந்த குற்றம் குற்றமாக கருதப்பட மாட்டார். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்து விட்டார், பாவம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழி தவறி விட்டார் அப்படின்னு வேற அல்லாஹ்வே சொல்றான். அசா அப்படின்னு சொன்னா பாவம் செய்தார் அப்படின்னு சொல்றான், தவறி விட்டார், வழி தவறி விட்டார் அப்படின்னு சொல்றான். இப்ப அல்லாஹ் ஏன் சொல்றான்னு கேட்டா இந்த முதல்ல சொன்ன கருத்தின் படிக்கை, அதாவது ஹஸனாத்துல் அப்ரார் ஸய்யிஆத்துல் முகர்ரபீன், நல்லோர்களுடைய நன்மை நெருக்கமானவர்களுக்கு தீமை என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டிக்கும் முகமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே தவிர அது குற்றம் என்ற பொருள் அல்ல என்பதாக விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு உயர்ந்த மனிதராக இருந்து இந்த சருகுதலை, இந்த தவறுதலை செய்து விட்டாரே என்பதாக அல்லாஹ் தஆலா மக்களுக்கு சொல்லி காட்டுவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள், அவர்களுடைய சந்ததியினர், மனித இனம் இப்படிப்பட்ட தவறுகளை கூட செய்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கைக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் என்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் செய்து விட்டார்கள், அந்த குற்றம் செய்ததனால உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள், சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம அந்த வாசகத்தை நம்மளுடைய நாவினால் உச்சரிக்க கூடாது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இங்க மற்றொரு கருத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஷைத்தான் ஆகிறவன் ஒரு பாம்பினுடைய வாயினுள்ளே நுழைந்து கொண்டு சொர்க்கத்திற்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பாம்பு எப்படி அவனை உள்ள அனுமதிச்சிச்சு? பாம்பு இவனை எப்படி உள்ளே அனுமதிச்சிச்சு? அப்ப பாம்பின் மீதும் அந்த குற்றம் சாருகின்றது, அந்த பாம்பின் மீதும் அந்த குற்றம் இருக்கின்றது. இவனை உள்ளே கொண்டு போய் விட்டதற்காக வேண்டி அப்படி ஒரு கருத்து வைத்துக் கொண்டால் உள்ளே விட்டதற்காக வேண்டியும் அந்த பாம்பின் மீது குற்றம் சேருகின்றது. அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உலகத்திற்கு அனுப்பக்கூடிய நேரத்துல ஆதமை மட்டும் அனுப்பவில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்த்தையும் அனுப்புனா, அதோட சேர்ந்து ஷைத்தானும் வந்தா, அந்த பாம்பும் வந்துச்சு. பாம்பையும் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு அனுப்பிவிட்டான் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றதுன்னா, ஃபஅஸல்லஹுமா ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி வகுல்னா ஹபிது பஅதுகும் லிபஅதின் அது. பிறகு நாம் சொன்னோம், சொர்க்கத்திலிருந்து அந்த ஷைத்தானுடைய ஊசாட்டத்தின் காரணமாக அல்லாஹ் அவர்களை வெளியாக்கி விட்டான்.
சொர்க்கத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த பின்னால நாம் சொன்னோம், இஹ்பித்து, நீங்கள் எல்லாம் இறங்கி செல்லுங்கள், பூமிக்கு இறங்கி செல்லுங்கள். பாவுக்கும் லிபாவின் அதுவும், உங்களில் சிலரிடத்தில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் நிலைமையில், சிலருக்கு சிலர் எதிரியாக இருக்கும் நிலைமையில் நீங்கள் இறங்கி செல்லுங்கள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன், உங்களுக்கு பூமியிலே தங்கக்கூடிய இடம் பூமியிலே இருக்கின்றது. வ மத்தாஉன், சுகம் பெறக்கூடிய சில பொருள்களும் இருக்கின்றன. இலா ஹீன், குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறங்குமாறு சொல்லுகின்றார். அப்படி பூமிக்கு இறங்குமாறு சொல்லக்கூடிய அந்த வாசகத்தில குல்னா, நாம் சொன்னோம், இஹ்பித்து, நீங்கள் இறங்குங்கள். இந்த இஹ்பித்துங்கிற வார்த்தை பன்மை வார்த்தைங்க. நீங்கள் இறங்குங்கள் பன்மையாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானே. ஆதம் ஹவ்வா 2 பேர் தானே இருக்கிறாங்க, 2 பேரும் இறங்குங்கள்னு சொல்லணும். முன்னால் இருக்கக்கூடிய வாசகங்கள்லாம் நீங்க 2 பேரும் சொர்க்கத்துல குடியிருங்கள், 2 பேரும் அந்த என்ன வேணாலும் சாப்பிடுங்க, அந்த மரத்துக்கு பக்கத்தில் 2 பேரும் போகாதீங்க, 2 பேருன்னே சொல்லி இருக்கிறான். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் அனைவரும் அப்படின்னு பன்மையாக அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை உபயோகிக்கின்றார். அதுக்குதான் முன்னால சொல்ல கருத்து விளக்கப்பட்டு இருக்கின்றது. ஆதமும் ஹவ்வாவும் மட்டும் இந்த உலகத்திற்கு இறங்கி வரவில்லை, இறக்கப்படவில்லை. மாறாக ஷைத்தானும் அவர்களோடு சேர்த்து இறக்கப்பட்டான். அந்த பாம்பும் சேர்த்து இறக்கப்பட்டது என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமியில இறக்கினான். அது உலமாக்கள்ல பல கருத்துக்கள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்திலும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இறக்கப்படவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு இடத்துல, ஹவ்வா ஒரு இடத்துல, ஷைத்தான் ஒரு இடத்துல, அந்த பாம்பு ஒரு இடத்துல, 4 பொருள்களையும் 4 இடங்களிலே அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான் என்பதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப ராமேஸ்வரம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துக்கு சரந்தீப் என்பதாக எழுதுகின்றார்கள். சரந்தீப்ங்கிறது சிலோன்ல உள்ள ஒரு மலைக்கு பேர். அந்த பகுதியிலே இறங்கினார்கள் என்பதால் சரித்திர ஆசிரியர்கள் அதை சுட்டிக்காட்டும் பொழுது இப்பொழுது ராமேஸ்வரம் இருக்கின்றதே அந்த பகுதியில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல கடலோர பகுதி அது. ஷாம் நாட்டில் உள்ள ஒரு இடம், அந்த இடத்துல ஷாம் தேசத்தில் உள்ள சிரியா பகுதியில் உள்ள ஒரு இடத்துல இறக்கி வச்சான். அதே மாதிரி இந்த பாம்பை பைசான், அதாவது ரஷ்ய பகுதியில் உள்ளது, துருக்கி பகுதியில் உள்ளது, அந்த பகுதியில் உள்ள ஒரு ஊர்ல அந்த பாம்பை இறக்கி வைத்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இப்ப பாம்பை பத்தி ஷைத்தானை பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு. ஆதமும் ஹவ்வாவும் இறக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டா, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்தியாவில் தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கக்கூடிய நேரத்தில், இந்த உலகத்திற்கு இறக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களோடு ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லையும் இறக்கி வைத்தான். அவர்களோடு சில சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொருள்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதுல சில பயிர்கள், சாப்பிட உணவாக பயன்படக்கூடிய சில பொருள்கள், பயிர்கள், பச்சைகள், இந்த மாதிரி சில பொருள்கள், சில தற்காரிகள், காய்கறிகள், சில வாசனை திரவிய பூக்கள், இவற்றையெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்து இந்த பூமியிலே அதை போட்டு பயிரிடுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். ஏன்னா பூமிக்கு வந்த பின்னால அவர்களுக்கு பசியை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினார். பசி இயற்கையாக படைச்சு வச்சிருந்தான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் அந்த பசி அவர்களுக்கு தெரியவில்லை. எப்பொழுது அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ உடனே வயிற்றுக்குள்ள கலக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிறகு அது வெளிக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. வெளிக்கு போய் உலகத்துல வந்த பின்னால்தான் அவங்க வெளிக்கு போனாங்க. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயோ வானுலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயோ அவர்கள் அந்த மலத்தை கழிப்பதற்குரிய இடத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. உடனடியாக அல்லாஹ் தஆலா பூமிக்கு இறக்கினா, பூமியில வந்தவுடன் முதலாவதாக செஞ்ச வேலை வெளிக்கு இருந்தாங்க. அவங்க மலம் கழித்தார்கள் முதலாவது வந்தவுடன். ஏன்னா அதான் ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எதை அடக்கினாலும் அதை அடக்க முடியாது. சாதாரண சொல்லுவோம் ஆத்திரத்தை அடக்கலாம், மூத்திரத்தை அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட அடக்க முடியாத ஒரு பொருள் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய உபாதை. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய அதுதான். அது இல்லைன்னு சொன்னா, அது வெளியாகல அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு எல்லா விதமான கஷ்டமும் ஏற்பட்டு போயிடும். ஒருத்தருக்கு மலம் கழிக்க வேண்டிய நிர்பந்தமான ஒரு நிலையில நீங்க 1 கோடி ரூபாயை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, ரொம்ப நிர்பந்தமான நிலைன்னு வச்சுங்க, 1 கோடி ரூபாயை கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே அடைக்கிங்க, இந்த கோடி ரூபாய் வச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்க மாட்டாரு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவரை எந்த நிலையும் வாங்க முடியாது. அதான் ஒரு அரசர் மந்திரிட்ட கேட்டாராம். அரசர் வந்து மந்திரிட்ட கேட்டாராம், உலகத்துல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லிட்டு. வெளிக்கு இருக்கிறது அப்படின்னாராம் மந்திரி. எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமானது, அதை விட முக்கியமானது இருக்கக்கூடாது அப்படின்னு. அரசருக்கு கோபம் வந்துருச்சு. என்னன்னா கேட்ட உடனே இப்படி அசிங்கமான வார்த்தையை சொல்றான், நீங்க இதை நிரூபிக்கலன்னா உன் தலை காணா போயிடும், வெட்டிடுவேன் அப்படின்னாராம். சரி அரசரே, நாளைக்கே நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், நிரூபிக்கிறதா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். சரி அப்படின்னு அரசர் ஒத்துக்கிட்டார்.
அரசருக்கு நிறைய சாப்பாடு, நீங்க நிறைய சாப்பிடுங்க, எல்லா சாப்பாடும் கொடுக்கப்பட்டது. வயிற்ற கலக்கக்கூடிய எல்லா சாப்பாட்டையும் கொடுத்தாரு மந்திரி. அரசர்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு அரசருடைய படுக்கை அறை, அவருடைய சயன அறை, அது எப்படி இருக்கும்? ரொம்ப பெரிய அழகான மெத்தை விரிப்புகள்லாம் விரிச்சு, அங்க அரச சபையில் இருக்கக்கூடிய அரச அரண்மனையில் இருக்கக்கூடிய உயர்தரமான விரிப்புகள், உயர்தரமான நவரத்தினங்கள், பொருள்கள் எல்லாம் வச்சு, நிறைய அத்தர் மனப்பொருள்களை எல்லாம் அதுல பரப்பி வச்சு, எல்லாம் தெளிச்சு கிழிச்சு அந்த ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டாரு அரசரை. நான் சொல்றது கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, அரசரை பூட்டி வச்சுட்டாரு. இப்ப இவருக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, கொஞ்சம் நேரம் வயிற்ற கொஞ்சம் கொஞ்சமா கலக்க ஆரம்பிச்சிச்சு. அவ மந்திரிகிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி வயிற்று ரொம்ப அவசரமா இருக்குது, வெளியே போகணும் போல இருக்குது, திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் திறக்கலாம் முடியாது, நான் சொல்றதை நீங்க கேட்கணும், முக்கியமான பொருள் எது அப்படின்னு உங்களுக்கு விளக்குறதுக்காக தான் இந்த நிபந்தனைகள்லாம் போட்டது அப்படின்ட்டு. ரொம்ப கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்ன இவர் பார்த்தாரு, சுத்தி முத்தி பாக்குறாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த உயர்தரமான கம்பளங்கள், நவரத்தினங்கள், இன்னொரு உயர்தரமான, அதுல போய் வெளிக்க இருக்க முடியுமா? அதுல வெளிக்க இருக்கிறதுக்கு இவருக்கு மனசு வரல. ஆனா கலக்குது. கொஞ்சம் திறந்து விடுங்க. முதல்ல மெதுவா சொன்னாரு, அப்புறம் கொஞ்சம் வேகமா சொன்னாரு, அப்புறம் கொஞ்சம் வேகமா சொன்னாரு, அப்புறம் சொன்னாரு. இவர் திறந்து விடுறாப்புல வெளியே நின்றுட்டு சாவி வச்சுக்கிட்டு நிக்கிறாரு மந்திரி. அப்ப சொன்னாரு, ரொம்ப அவசரங்க, கொஞ்சம் தயவு செய்து திறந்து விடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அவசரங்க, கொஞ்சம் தயவு செய்யுங்க, மன்னிச்சுங்க, திறந்து விடுங்க அப்படின்னாரு. இல்ல ரொம்ப இது ஒண்ணு முக்கியமான வேலை அல்லவே அப்படின்னாரா மந்திரி. இது ஒரு முக்கியமான வேலை அல்ல அப்படின்னு இப்படி சொல்லிக்கலி கடைசியில ரொம்ப நேரத்துக்கு பிறகு அரசர் ரொம்ப முக்கியமான வேலை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு திறந்து விட்டார். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான வேலைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வந்தாங்க? உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த பிறகு அவர்களோடு வந்த இந்த பொருள்கள் எல்லாம் அது கொண்டு பூமியில போட்டு, அது கோதுமை மற்ற தானியங்கள் சிலவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பியிருந்தான். ஹஜருல் அஸ்வதையும் கொடுத்து அனுப்பியிருந்தான். அந்த நேரத்தில் ஹஜருல் அஸ்வத்ங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட பொருள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு இறக்கப்பட்டது. 10 பொருள்களை குறிப்பிடுகின்றார்கள். அதுல குறிப்பாக இந்த கல் என்பது ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல் இருக்கு, அது முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட நேரத்தில் பாலை விட மிக வெள்ளையாக இருந்தது, பாலை விட ரொம்ப வெள்ளையா இருந்தது. பிறகு ஆதமுடைய மக்களின் பாவங்கள் அதை கருப்பாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதமுடைய மக்கள் பாவங்கள் அந்த கல்லை கருப்பாக்கிடுச்சு. ஹஜருல் அஸ்வத்னா என்ன அர்த்தம்? ஹஜர்னா கல்லு, அஸ்வத்னா கருப்பு, கருப்பு கல்லுன்னு அர்த்தம். இப்ப கருப்பா இருக்குது, ஆனா அசல் என்ன? அதுக்கு பாலை விட வெள்ளையா இருக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த பொருள்களை கொண்டு வந்தார்கள். இந்த கொண்டு வந்தவுடன் முதலாக இந்த இந்திய நாட்டு பூமியில் தான் அந்த பொருள்களை எல்லாம் விளைய வைத்தார்கள். அதனாலதான் இந்த சரித்திரத்துல தப்சீர்ல குறிப்பிடுறாங்க, நறுமண பொருள்களிலே, வாசனை திரவியங்களிலே ரொம்ப நல்ல வாசனை திரவியங்கள் இந்தியாவில தான் கிடைக்க முடியும். இப்போ அப்படித்தான் அரபு நாட்டுக்கு போனா கூட அங்கிருந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருள்கள் தான் ரொம்ப நல்ல வாசனை திரவியங்கள் அங்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த நறுமண பொருள்களையும் இந்த இந்திய பகுதியில் தான் அவர்கள் பயிர் செய்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். பூக்கள், மலர்கள் மற்றுமுள்ள வாசனை பூக்கள் எல்லாம் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு இனத்தை ஒரு ஜோடி அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பி அதை விளைவிக்குமாறு செய்தான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கு வந்த பின்னாலே அந்த ராமேஸ்வரம் அந்த பகுதியிலே தங்கி இருந்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த ஜித்தாவிலே தங்க வைத்து விட்டார். அதுக்கு அசல்ல ஜத்தா தான். இப்போ அங்க போனா ஜத்தான்னு தான் சொல்லுவாங்க, ஜித்தான்னு சொல்றது ரொம்ப கம்மி. ஜத்தான்னு சொன்னா பாட்டின்னு அர்த்தம். ஜத்தாங்கிறது பாட்டி அப்படின்னு. ஜத்துனா பாட்டன், ஜத்தானா பாட்டி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்முடைய பாட்டி அப்படிங்கிற அமைப்புலதான் அந்த பேர் அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜித்தாவுக்கு ஜத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திற்கு வந்த பின்னால இந்த தவறை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருந்தார், அழுது கொண்டே இருந்தார்கள், பாவங்களை நினைத்து. பிறகு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்க போய் இந்த திசையாக போங்க, அங்க மக்கா நகரம் என்று ஒன்று இருக்கும், அங்க காபா இருக்கின்றது, அந்த காபாவை நீங்கள் தவாப் செய்து விட்டு வர வேண்டும், ஹஜ் செய்து விட்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். இப்ப ஹஜ் செய்ய வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் தஆலா சொன்னது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே காபா கட்டப்பட்டு விட்டது அப்படிங்கிற வரலாற்றின்படி. மலக்குகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மலக்குகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா காபாவை கட்டி மலக்குகள் அந்த காபாவை தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் அல்லாஹ் தஆலா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிட்டா நீங்கள் காபாவுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காபாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த உங்களோடு அனுப்பி அந்த கல்லை கொண்டு போங்கள், கொண்டு போய் ஒரு மூலையிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அந்த மூலையை குறிப்பிட்டு சுட்டிக்காட்டி இந்த மூலையிலே நீங்கள் பதித்து விடுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் கொண்டு போய் அந்த கல்லை முதலாக பதித்தார்கள். அப்பொழுது தான் ஹஜருல் அஸ்வத் என்பது அங்கே தங்குறது இருந்தது. இப்படி வரலாறுல
இன்னொரு வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி கட்டளையிட்டான், நீங்கள் இங்கிருந்து மக்காவுக்கு செல்லுங்கள் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிப்பு செய்து அந்த இடத்திற்கு போன பின்னாலே என்னுடைய உத்தரவுப்படி ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொல்லியபடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டி கொடுத்த முறைப்படிக்கு ஒரு கட்டடத்தை உருவாக்கினார்கள். அந்த கட்டடம் தான் காபா. அப்ப முதலாக காபாவை கட்டியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறது இன்னொரு வரலாறு. எப்படி இருந்தாலும் காபா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் காபாவை தவாப் செய்தார்கள். ஹஜ் செய்யுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த செயல்களை எல்லாம் சொல்லி கொடுத்தான். மினாவுக்கு போனாங்க, அரபாவுல தங்கினாங்க, பிறகு முஸ்தலிஃபாவுக்கு வந்தாங்க, கல்லடிச்சாங்க. அது கல்லடிக்கிற நிகழ்ச்சிகள் அப்ப கிடையாது. இந்த கல்லெறியுதல், குர்பானி கொடுத்தல், இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் அதே மாதிரி இந்த சஃபா மர்வாவுக்கு இடையில சவை செய்யறது, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால்தான் அது ஏற்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஹாஜரா அவர்கள் அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடியதின் காரணமாக சஃபா மர்வா நிகழ்ச்சி, சவையுடைய நிகழ்ச்சி. குர்பானி கொடுத்ததின் காரணம், மகனை குர்பானி கொடுக்க துணிந்ததின் காரணமாக குர்பானியுடைய நிகழ்ச்சி. ஷைத்தான் குறுக்கிட்டதன் காரணமாக கல்லால் அடித்தார்கள், கல்லடிக்கக்கூடிய நிகழ்ச்சி. இந்த மூன்றும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து உருவானது. காபாவை தவாப் செய்வது, அரபாவில் தங்குவது, மினாவுக்கு போவது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இருக்கின்றது. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ப எவ்வளவு நாளைக்கு பின்னால போனாங்க அப்படிங்கிறது ஒரு அதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களை பூமியில இறக்கின உடனே அங்கிருந்து மக்காவுக்கு போயிட்டாங்களா, அது கொஞ்ச நாள் கழிச்சு போனாங்களா அப்படிங்கிறது. அதுல 100 ஆண்டுகள் கழித்து தான் அல்லாஹ் தஆலா அந்த உத்தரவை போட்டான், நீங்க மக்காவுக்கு போகணும் அப்படின்னு. இன்னும் சில அறிவிப்புகள்ல 300 ஆண்டுகளுக்கு பின்னால அவர்களை அனுப்பினான் அப்படிங்கிறது, போக சொன்னா. அப்படி 300 வருஷத்துக்கு பின்னாலதான் போக சொன்னோம். இப்ப இந்த 300 வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தாங்கள் அந்த தவறு செய்து விட்ட காரணத்தால் அழுது கொண்டே அல்லாஹ் தஆலா இடத்தில் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த மன்னிப்பு தேடி அந்த மன்னிப்பை அல்லாஹ் தஆலா வழங்குவதற்காக வேண்டி உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி இனிமேல் நீங்கள் வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்திற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமியில அனுப்பினானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக காபாவுக்கு போக சொன்னான் அல்லாஹ் தஆலா. அங்க போனதுனால அந்த நோக்கமே வருது, நோக்கமே நிறைவேற்றப்படுகின்றது. ஏன்னா அதுக்கு போன பிறகுதான் மனைவியை சந்திக்கிறாங்க. மனைவியை சந்தித்த பிறகுதான் உறவு ஏற்படுகின்றது. உறவுக்கு பின்னால் குழந்தைகள் ஏற்படுகின்றது. இந்த உலகம் பல்கி பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டியுள்ள ஏற்பாட்டை ஒரு 300 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நிகழ்த்தினான். அல்லது 100 ஆண்டுகளுக்கு பின்னால், எப்படியோ பல ஆண்டுகளுக்கு பின்னால் அது நடந்தது. சரி, அது வரைக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுது கொண்டே இருந்தார். இங்கே அல்லாஹ் தஆலா மற்றொரு கருத்தை விளக்குகின்றார். குல் நஹ்பித்து பாதுக்கும் லி பாதின் அதுபு. நாம் சொன்னோம் நீங்கள் எல்லாம் இறங்கி போங்கள், இறங்கி செல்லுங்கள் என்பதாக. பாபுக்கும் பாபுதின் அது உங்களில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் நிலைமையில் அப்படின்னு சொன்ன. இப்ப இறக்கி வச்ச பொருள் எத்தனை? 4 பேர். ஒன்னு ஆதம், இன்னொன்னு ஹவ்வா, இன்னொன்னு இப்லீஸ், இன்னொரு பாம்பு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 4ம் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கும் நிலைமையில் அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. இது முதல் அர்த்தம், இதுதான் முதல் அர்த்தம். 4 பேருமே ஆதம், ஹவ்வா, இப்லீஸ், பாம்பு, இந்த 4 பேரும் ஒருவருக்கொருவர் பகைவராக இருக்கும் நிலைமையில் நீங்கள் இறங்கி செல்லுங்கள். இப்ப பாருங்க, ஆம்பளை பொம்பளைக்கு பகை, பொம்பளை ஆம்பளைக்கு பகை. ஏன்னா அல்லாஹ் தஆலா நேத்து வேற இடத்துல சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னமின் அஸ்வாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதரூஹும், உங்களுடைய மனைவியர்களில் இருந்தும் மக்களில் இருந்தும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தகாபுன் என்ற அத்தியாயத்துல சொல்லி காட்டுகின்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, உங்க மனைவியில தான் உங்களுக்கு எதிரி இருக்காங்க, உங்க பிள்ளைங்கள தான் உங்களுக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதனால அந்த மனைவியர் என்று சொன்னால் கூட மனைவியின் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை மனிதன் பெற்றுக் கொள்றான். ஆனா அதே நேரத்தில் எதிரியும் அவர்கள் தான். உங்களுக்கு எதிரிகளாக இல்லாமல் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை. ஏன்னு கேட்டா, அந்த பெண்களை எப்படி நடத்த வேண்டுமோ, வழி நடத்த வேண்டுமோ, அந்த முறைப்படிக்கு பெண்களை அமைத்து, பெண்களை சமைத்து கொண்டு வந்து நம்முடைய நோக்கம் எதுவும் அந்த நோக்கத்திற்கு இணக்கமாக ஆக்கிக் கொண்டால் பெண்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் ரொம்ப பெருசு. லாபம் ரொம்ப பெருசு. அந்த மாதிரி லாபத்தை பெறக்கூடிய மனிதர்கள் ரொம்ப குறைவு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா எதிரிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதே மாதிரி பாம்பு பகை மனிதனுக்கு, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண். அதே போன்று இப்லீஸ், சைத்தான் தான் பகைவன் எல்லாத்துக்கும் தெரியும். ஃபத்தஹிதுஹு அதுவா இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆகவே அவனை எதிரியாகவே நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள். எதிரிகளுக்கு இரக்கம் காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது இஸ்லாத்துல. எதிரிகளுக்கும் இரக்கம் காட்டுங்க. ஆனா இந்த எதிரிக்கு நீங்க இரக்கம் காட்டக்கூடாது. ஷைத்தானுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. போயிட்டு போது கொஞ்ச நேரம் வந்துட்டு போகட்டும் அப்படின்லாம் விடக்கூடாது. அந்த எதிரியை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபத்தஹிதுஹு அதுவா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார்.
அதே மாதிரி பாம்பு மனிதனுக்கு பகை, பாம்பு மனிதனுக்கு பகையானது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பாம்பை கண்டா விடாதீங்க, அடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. பாம்பை எங்க பார்த்தாலும் அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் உடனடியாக அந்த பாம்பை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். உக்துலுல் ஹய்யாத்தி ஸகீரஹா வ கபீரஹா வ அஸ்வதஹா வ அபயதஹா, பெரியது சிறியது வெள்ளையானது கருப்பானது எல்லாவற்றையும் நீங்கள் அடித்துக் கொன்று விடுங்கள். ஃபஇன்னமன் கதலஹா கானத் லஹு ஃபிதாஅம் மினன் நார், எவர் அந்த பாம்பை கொல்லுகின்றாரோ அது அவருக்கு நரக நெருப்புக்கு விடுதலையாக ஆகிவிடும். நரகத்தின் நெருப்பை விட்டு விடுதலை பெறுவதற்கு காரணமாக இவர் பாம்பை கொல்லுவது ஆகிவிடும். ஏன்னு கேட்டா, ஒரு பாம்பை கொல்லுவதின் காரணமாக பலருக்கு இவர் உதவி செய்யக்கூடியவராக ஆகிவிடுகின்றார். அந்த பாம்பு வேறொருத்தரை கடிக்காம, வழியில கிடக்கக்கூடிய கல் முள் போன்றவற்றை அகற்றுவது ஈமான்ல சேர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? ஏன் கல்லு முள்ள தூக்கி போட்டா என்ன ஈமான் கிடைக்க போகுது? அடுத்தவருக்கு இடையூறு தராமல் இவர் அதை அப்புறப்படுத்துகின்றார். அதனால இவருக்கு ஈமானுடைய ஒரு பிரகாசம் இவருக்கு ஏற்படுகின்றது, ஈமானுடைய தன்மை ஏற்படுகின்றது, சதகாவுடைய நன்மைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாம்பு அடிக்கிறதின் காரணமாக அடுத்தவருக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதற்கு காரணமாக அதை இவர் அடித்து விடுகின்றார் என்ற காரணத்தால் அவருக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்றது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்லுகின்றார், வமன் கதலத்துஹு கான ஷஹீதா, பாம்பு யாரை கொண்டு விடுகின்றதோ அவர் ஷஹீதாக ஆகிவிடுகின்றார். இவர் பாம்பை கொண்டால் இவருக்கு நரகத்தின் விடுதலை, பாம்பு இவரை கொன்றால் இவருக்கு ஷஹீதுடைய மர்த்தபா பதவி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதாவது பொதுவாகவே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்ல அந்த போர்ல இறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஷஹீதுன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படின்னா என்னுடைய உம்மத்திலே ஷஹீதுகள் ரொம்ப கம்மியாயிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, யார் நீரில் மூழ்கி இறந்து விடுகின்றாரோ அவரும் ஷஹீது தான், நெருப்பினால் கரிக்கப்பட்டு இறந்து விடுகின்றாரோ அவரும் ஷஹீது தான், அல்லது திடீரென்ற ஆபத்துகளினால் இறந்து விடுகின்றாரோ அவரும் ஷஹீது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு, பாம்பு கடிச்சு செத்து போயிடுறாரு, நெருப்புல விழுந்து இறந்து போயிடுறாரு, திடீர்னு தானா மண்ணை ஊத்தி கொளுத்திக்கிறது அல்ல, அவர் ஷஹீத் அல்ல, அது தற்கொலை நடத்த, அதுக்கு நரகம் தான் தண்டனை. திடீரென்ற ஆபத்தின் காரணமாக நெருப்பு பிடிச்சு திடீர்னு இவர் அறியாமல செத்து போறார், இறந்து போயிடுறாரு. அதே மாதிரி தண்ணீரில் மூழ்கி இறந்து விடுகின்றார் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஷஹீதுடைய பதவி உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சரிங்க, அந்த பாம்பு ஒருவருக்கொருவர் எதிரி என்று சொல்லும்போது பாம்பும் எதிரி, அதனால அதை அடிக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். மா சலிம்னா மின்ஹுன்ன முந்து ஆதைனனா ஃபக்துலூஹுன்ன, இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், எப்பொழுது இந்த பாம்பு நமக்கு எதிரியாக ஆனதோ அந்த சொர்க்கத்துல சைத்தானை தூக்கி கொண்டு போய் உள்ள விட்டதின் காரணமாக ஆதமுக்கு எதிரியா முதல்லயே மாறிடுச்சு. அதனால எப்பொழுது எதிரியாக நமக்கு மாறினதோ அந்த நேரத்தில் இருந்த இந்த பாம்புகளிலிருந்து நமக்கு விடுதலையே கிடையாது. அதனால அதை கண்ட இடத்துல நீங்கள் எப்பொழுது அதை எந்த இடத்திலே காணுகின்றீர்களோ அதை கொலை செய்து விடுங்கள் என்பதாக மற்றொரு ஹதீஸிலே சொல்லுகின்றார். இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விதிவிலக்குகளை சொல்லி காட்டுகின்றார்கள். உக்துலுல் கிபார குல்லஹா, பெரிய பாம்புகள் அனைத்தையும் நீங்கள் கொன்று விடுங்கள், இல்லல் ஜான்னல் அபியவ, வெள்ளையாக இருக்கக்கூடிய வெண்மை நிறத்தில் உள்ள ஜின் இனத்தில் உள்ள பாம்பை தவிர அப்படின்னு சொன்னாங்க. சில ஜின் இனத்தில் உள்ள சில ஜின்கள் பாம்பு வடிவத்திலே இந்த மதீனாவிலே நடமாடிக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட பாம்புகளை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அது ஒரு வெள்ளி கம்பிகை போன்று மினுமினுவென்று தகதகவென்று உங்களுக்கு தெரியும். வெள்ளி கம்பிகை போன்று அது இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட பாம்பை கண்டால் நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும், 3 நாட்களுக்குள்ளாக நீ இங்கிருந்து போய்விட வேண்டும் என்பதாக அதை பார்த்து சொல்லுங்கள். அது போய்விட்டால் அது ஜின் என்பதாக விளங்கிக் கொள்ளுங்கள், அப்படி போகாவிட்டால் அது ஷைத்தான் என்பதாக விளங்கிக் கொண்டு அடித்து சாகடித்து விடுங்கள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சரி, அப்படி எல்லா நாட்டுக்குமா அல்லது மதீனாவுக்கு மட்டும் இந்த சட்டமா அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு. இல்ல மதீனாவுக்கு மட்டும்தான். மதீனாவில் தான் ஜின்கள் நடமாடிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயை சொல்லக்கூடிய நேரத்தில், குர்ஆனை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குர்ஆனை கேட்பதற்காக ஜின் கூட்டத்தினர் வருவார்கள். முதலாக ஒரு பேரிச்சன் தோட்டத்திலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜின்களுடைய ஒரு கூட்டத்தினர் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். கேட்டுவிட்டு தங்களுடைய இனத்தாரிடத்திலே போய் அந்த ஜின் கூட்டத்தினர் இப்படி சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூரத்திலே சொல்லி தருகின்றான். அந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் ஜின் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா யஹ்தி இலர் ருஷ்த், அது நேரான வழியை மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த ஜின்கள் கேட்டுக்கொண்டிருந்த ஜின்கள் தங்களுடைய கௌமகளிடத்திலே போய் சொன்ன செய்திகளை வரிசையாக அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகின்றான். அந்த சூரா முழுவதுமே அந்த செய்தி தான், சூரத்துல் ஜின் பூராவுமே.
அதற்கு பிறகு ஜின்கள் கூட்டம் கூட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இந்த இல்மை, குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொண்டு சென்றன என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அடிக்கடி ஜின்கள் நிறைய கூட்டம் கூட்டமா வரும். ஆனா சஹாபாக்களுக்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்களுக்கும் செய்திகளை சொல்லி காட்டுவார்கள், வஹி சொல்லி காட்டுவார்கள், சட்டங்களை சொல்லி காட்டுவார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் அந்த ஜின்கள் எல்லா உருவங்களிலும் வருவதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தால் பெரும்பாலும் பாம்பினுடைய உருவத்திலே வருவார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லி வைத்திருந்தார்கள், பாம்புகளை கண்டால் நீங்கள் அடியுங்கள், ஆனால் வெள்ளை நிறமாக இருக்கக்கூடிய பாம்புகளை தவிர. அந்த வெள்ளை நிறம் என்று சொன்னால் ஒரு வெள்ளி கம்பியை போன்று அது தெரியும். அப்படிப்பட்ட பாம்புகளை நீங்கள் அடிக்காதீர்கள், அது ஜின் இனத்தை சேர்ந்தது. அப்படி அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இப்படி நீங்கள் சொல்லுங்கள், 3 நாளைக்கு எதிர்பாருங்கள், 3 நாட்களுக்கு பின்னாலும் அந்த ஜின்கள், அந்த பாம்புகள் உங்களிடத்தில் இருந்து கொண்டால் பிறகு அடித்து விடுங்கள் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக இங்க அந்த பாம்பு இருக்கின்றது, அது மனிதனுக்கு இடையூறை விளைவிக்கக்கூடியது. பொதுவாக பாம்பு அடிக்கணும். விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேளு போன்ற இந்த விஷ ஜந்துக்கள் மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை எல்லாம் அடித்துக் கொள்ளலாம் என்பது சட்டமாகும். அதே போன்று எலி, இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்ல, ஃபுவைசிகாத் என்பதாக சொல்ல, இதெல்லாம் பாவங்களை உருவாக்கக்கூடிய பொருள்கள் என்பதாக, உயிரினங்கள் பாவங்களை உருவாக்கக்கூடிய பொருள்கள் என்பதாக, அதாவது மனிதனுக்கு பல்வேறு விதமான நஷ்டங்களை கொண்டு வந்து சேர்த்து மனிதனை குற்றத்திலே, மனிதனை பாவத்திலே ஆழ்த்தக்கூடிய பொருள்கள் அப்படின்னு ஒரு தடவை சொன்னாங்க. எலிக்கு கூட அப்படி சொன்னாங்க, ஃபுவைசிகாத் அப்படின்னு சொல்லி எலிக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஃபுவைசிகாத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சின்ன குற்றங்கள் செய்யக்கூடிய இந்த எலிகளை நீங்கள் அடித்துக் கொள்ளுங்கள், அது உங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய வீடுகளை சில நேரங்களிலே அது எரித்து விடுவதற்கு காரணமாக அது ஆகிவிடும் என்பதாக சொன்னாங்க. இந்த காலத்துல மண்ணெண்ணெய் லைட் இருக்கும், அல்லது எண்ணெயில லைட் வச்சிருப்பாங்க. இப்பதானே எலக்ட்ரிக் வந்தது, அதுக்கு முன்னாலும் மண்ணெண்ணெய் லைட் இருந்தது. இரவு நேரத்தில் அந்த விளக்கு கொளுத்தி வச்சிருப்பாங்க. எலி நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலி வந்து அந்த விளக்கை தட்டி விடும். விளக்கு கீழே விழுந்த உடனே அங்க இருக்கக்கூடிய துணியிலேயோ மற்ற தாள்கள்லயோ எதுலயோ ஒரு பொருள்ல பத்திக்கும், பிறகு அந்த வீடே எரிஞ்சு போயிடும். இந்த வீடு எரியறதுக்கு காரணம் அந்த எலி. அதனால அதுக்கு பேர் பாஸ்கா அப்படின்னு பேர் வச்சாங்க, சின்ன பாவம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி. அதனால அதை அடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னாங்க. சரி, இந்த தேள், பாம்பு, இந்த எலி, இப்படிப்பட்ட இந்த விஷ ஜந்துக்கள் மனிதருக்கு இடையூறு தரக்கூடிய இந்த பொருள்களை எல்லாம் ஹரமிலும் கொல்லலாம், ஹரமுக்கு வெளியிலும் கொள்ளலாம், கொண்டு விடலாம். ஹரம் எல்லை இருக்குத, மக்காவை சுற்றி ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஹரம் எல்லை என்று ஒன்று வகுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்குள்ள எந்த பொருளையும் அடிச்சு சாகடிக்க கூடாது, எந்த மரத்துடைய இலைகளையும் பறிக்க கூடாது, எந்த பொருளுக்கும் இடையூறு செய்யக்கூடாது, யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, எந்த குற்றவாளிக்கும் தண்டனை அதற்குள்ள விதிக்க கூடாது என்பதெல்லாம் சட்டம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அந்த லன் தனாலுல் பிர்ராத், அதாவது அந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். அப்படிப்பட்ட அந்த ஹரமுடைய பூமியிலும் கூட பாம்பு, பல்லி போன்றவற்றை எல்லாம் அடிக்கலாம், பல்லியும் கூட அடிக்கணும். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், வஸாத், அந்த பல்லி இருக்கின்றதே அதுவும் மனிதனுக்கு பாம்பை போன்று விஷத்தை கக்கக்கூடியதுதான். ஒரு பல்லி ஒரு பெரிய தேக்ஸால சாப்பாட்டுல விழுந்துருச்சுன்னா போதும், அந்த சாப்பாடு பூராமே வந்து விஷமாகிவே. எத்தனை பேர் அதை சாப்பிடுறாங்களோ அத்தனை பேர் அது காலி எல்லாருமே. பாம்பை விட சில நேரங்களில் கடுமையான விஷம் பல்லிக்கு உண்டு, தேளை விட அதிகமான விஷம் பல்லிக்கு உண்டு. நீங்க பாக்கலாம், அந்த பல்லி வந்து தேளை பிடிச்சி சாப்பிடும். பல்லி தேளை போய் பிடிச்சுக்கும், பிடிச்சி சாப்பிடும். சின்ன தேளா இருந்தா, பெருசா இருந்தா முழுங்க முடியாது, சின்னதா இருந்தா தபக்குன்னு போய் அந்த கொடுக்க பிடிச்சுக்கும், பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கும். தேளுக்கு விஷம் எங்க இருக்குன்னு கேட்டா அதனுடைய பின்னால் உள்ள அந்த வால் இருக்குது பாருங்க, அந்த வால்ல வந்து ஒரு கொடுக்கு இருக்கும், அதுலதான் அந்த விஷம் இருக்குது. இந்த பல்லி முன்னால பிடிச்சுக்கும், அந்த தேள் வந்து தன்னுடைய வாளால அந்த விஷத்தை அந்த கொடுக்குனால பல்லி எப்படி கொட்டிக்கிட்டே இருக்கும், இது முழுங்கிட்டே இருக்கும், அது கொட்டிக்கிட்டே இருக்கு, பாட்டு முழுங்கிட்டே இருக்கும். அப்ப பல்லிக்கு அந்த தேளுடைய விஷம் கூட ஒண்ணும் செய்யாது, அவ்வளவு கடுமையான விஷம் உள்ளது பல்லி. அதனால பல்லி எங்க கண்டாலும் அடிச்சிடணும் உடனடியா, வீட்டுல பல்லி இருக்க விடக்கூடாது. என்ன பல்லி, ஆனா பல்லி இருக்கிறது பூச்சி கீச்சி எல்லாம் பிடிக்கும், அது வேற விஷயம், அதுக்காக வேண்டி வளர்த்துக்கிட்டே இருக்கிறது அர்த்தம் இல்ல, அதை அடிச்சு சாக அடிச்சிடணும், பல்லி இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரே அடியில பல்லி அடிச்சா ஒரு 100 நன்மை கிடைக்குமா. அது எவ்வளவு தூரம் அந்த ஹதீஸ் உண்மையானது அப்படின்னு தெரியல, ஆனா ஹதீஸ் இருக்குது. மிஷ்காத்திலையும் கூட அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. மிஷ்காத்னு ஒரு பிரபலமான ஹதீஸ் கிதாப், அதுலயும் அந்த ஹதீஸ் இருக்கு, இந்த தப்சீர்லயும் கூட இருக்குது அந்த ஹதீஸ் இருக்குது. பல்லியை ஒரே அடியில் அடிச்சா 100 நன்மை. ஏன்னு கேட்டா எந்த பொருளை அடிக்கிற பொருளா, சாகடிக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் கூட அதுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்காம திடீர்னு அடிச்சு ஒரே அடியை முடிச்சிடணும் கதையை. அதனாலதான் கோழியா இருக்கும்போது பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுக்கிறோம். கூரான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும். கூரான கத்தி இருக்கிறது சுன்னத்து, கத்தி கூர்மையாக ஆக்கிக் கொள்வது ஒரு சுன்னத்து. அது
உயிர் நாடி நரம்பு என்று சொல்லப்படக்கூடிய 3 நரம்புகள். அந்த நரம்பு 3 நரம்பை அப்படி பிடிச்சுக்கிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ்க்கு சொன்ன உடனே அறுத்தறணும் டக்குன்னு. அதை வச்சுக்கிட்டு இவர் கதை பேசிட்டு தான் இருக்க கூடாது. உங்க வீட்டுல என்ன ஆனோ, இந்த சில மோதினார்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா ஆனங்காத்திரி ஏதாச்சும் 2 போட்டு துண்டு போட்டு கொண்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அறுத்துக்கிட்டே இருப்பார். அந்த கோழிக்கு என்ன வேதனை இருந்தோ அது தெரியாது அவருக்கு. உடனடியாக அதுக்கு ரூஹு போகக்கூடிய அளவுக்கு, அந்த ரத்தம் வெளிப்படக்கூடிய அளவுக்கு உடனடியாக அறுத்து முடிச்சிடணும். அதை போட்டு கத்தியை வச்சுக்கிட்டு தீட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கழுத்துல என்று சொல்லலாம். அதுக்கு அது செய்யக்கூடிய எஹ்சான் என்பதாக சொல்லுகின்றார்கள். கோழியை அறுப்பதிலும் எஹ்சான் இருக்கின்றது, அதற்கு அந்த கத்தியை தீட்டிக் கொள்வது அதற்குரிய எஹ்சான் என்பதாக சொல்லுகின்றார்கள். அது போல பள்ளி அடிக்கிறது 100 நன்மை. என்னன்னு காரணம் கேட்டா, அதை அடிச்ச உடனே அதற்கு வேறு வேதனைகள் எல்லாம் உடனடியாக செத்து போயிடணும். செத்து போயிட்டா 100 நன்மை. சரி, 2 அடியில சாகடிச்சான், அதை விட கம்மி. கம்மின்னு சொல்றாங்க, எவ்வளவுன்னு சொல்லல. 3 அடியில செத்துக்கு போற மாதிரி அடிச்சான், அதை விட கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அப்புறம் 4, 5க்கெல்லாம் போகல. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அவ்வளவுதான். 3 நிறுத்திக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி. ஆனா பள்ளி உண்மையிலேயே விஷம் உள்ளது, அதை அடித்து கொல்ல வேண்டும் என்பதும் சட்டம். இப்ப அந்த பாம்பு சம்பந்தம், பாம்பு எதிரின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி மனிதன் தொழுகையில் நின்றாலும் கூட பாம்பு வந்து அடிக்கும், தேல் வந்து அடிக்கும். தக்பீர் கட்டிக்கிட்டே இருக்காரு, முன்னால ஒரு பாம்பு ஓடுது, தொழுகை விட்டுட்டு ஓடக்கூடாது. உடனே அந்த பாம்பு அடிக்க முடிய சாத்தியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முன்னால ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, அடிக்கிறதுக்குள்ள பொருள் இருக்கணுமா இல்லையா, இவரோட பின்னால திரும்பி போய் எடுத்துட்டு வந்தாருன்னா அப்ப தொழுகை பாத்திலா போயிடும். தக்பீர் கட்டி இருக்காரு, பாம்பு வருது, முன்னால ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்க, ஒரு பலமான கனமான ஒரு பொருள், ஒரு 8 அப்படி வச்சு ஒரு போடு போட்டாரு, பாம்பு செத்து போச்சு, அப்படியே தக்பீர் கட்டி தொழுதுக்கலாம், தொழுகை பாத்திலாகாது. அதே மாதிரி தேள் வருது, தேள் அடிச்சுட்டாரு, தொழுகை பாத்திலாகாது. நெஞ்ச திருப்புறாரு, ஒரு 4, 5 8 அந்த பக்கம் போயிடுறாரு, அல்லது வலது பக்கம் இடது பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் போயிடுறாரு, இந்த பக்கம் போயிடுறாரு, அப்ப தொழுகை பாத்திலாயிடும். அடிக்கிறதுக்காக வேண்டும், அப்ப திரும்பி தொழுக வேண்டியது. இப்ப தொழுகையில் இருக்கும் போதும் கூட அந்த பாம்பு, பல்லி போன்றவற்றை அடிக்கலாம் என்பதும் சட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அந்த பாம்பும் மனிதனுக்கு எதிரி, ஷைத்தான் எப்படி எதிரியோ அதே போன்று பாம்பும் எதிரி. அதை அல்லாஹ் தஆலா யுஹ்பிது பாதுக்கும் லிபாதின் அது, நீங்கள் இறங்கி செல்லுங்கள் இந்த பூமிக்கு, உங்களில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கும் நிலைமையில் என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி மனிதன் மனிதனுக்கு எதிரி. எல்லா மனிதரும் ஒட்டுமொத்தமாக நண்பர்களாகவே வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கும் போதே எல்லாரும் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு நியதியை ஏற்படுத்தி விட்டார். மனிதர்களுக்கு மத்தியில எல்லாரும் நண்பர்களாக இருக்க முடியாது. நம்ம சாதாரண சொல்றாங்க, சட்டத்தை சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, வலா தஹாசது வலா ததாபரு வலா தனாஃபசு அப்படின்னு வரிசையா சொல்றாங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பின்னால் பேசிக் கொள்ளாதீர்கள், கோல் சொல்லாதீர்கள், ஒருவருக்கொருவர் தீமைகளை பேசிக் கொள்ளாதீர்கள். கூனு இஹ்வானா இபாதல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களை நீங்கள் அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது உபதேசம் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னன்னு கேட்டா எல்லாருமே சகோதரராக வர முடியாது. எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க, ஒருவருக்கொருவர் பகைமை இருக்கத்தான் செய்யும். அந்த பகைமை போக்குவதற்கு அல்லது குறைப்பதற்குரிய வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய சட்டமா. அல்லாஹ் என்ன கேட்டா அப்படி நியதியை ஏற்படுத்தி விட்டான், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படித்தான் இருப்பார்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி. ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் எதிரிகள் மட்டுமல்ல, ஆண்களுக்கு ஆண்கள், பெண்களுக்கு பெண்களும் எதிரிகள் அப்படியும் இருப்பாங்க. அதனால எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பாலுக்கும் லிபாதின் அதுவு, உங்களில் சிலருக்கு எதிரிகளாக இருக்கின்ற நிலைமை. வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், இந்த பூமியில் தான் நீங்கள் தங்குமிடம் இருக்கின்றது, உங்களுக்கு தங்குமிடம் பூமியில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பூமியில தான் வாழ முடியும். அல்லாஹ் தஆலா நாட்டை அப்படித்தான் நான் முதல்ல சொன்னத, சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா படைச்சாலும் கூட இவர் இருக்க வேண்டிய இடம் எது என்பதை அல்லாஹ் தஆலா நிர்ணயம் செய்திருக்கின்றார், பூமியை தான். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன், இந்த பூமியில் உங்களுக்கு தங்குமிடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, பூமியிலே வாழ்ந்து பூமியிலே மரணமாகி பூமியில் தான் நீங்கள் அடக்கப்பட வேண்டும் என்பதும் அந்த ஆயத்தில். முஸ்தகர் அப்படிங்கிறதுக்கு நிலையாக தங்கும் இடம் அப்படின்னு அர்த்தம், நிலையாக தங்கும் இடம். இந்த பூமியில நீங்க வாழக்கூடியதும், பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் பிறகு அடக்கப்படுவதும் அதற்கு பின்னால் எழுப்பப்படுவதும் இந்த பூமியில தான். அதை அல்லாஹ் தஆலா தெளிவாக சூரத்து தாஹாவிலே சொல்லி காட்டுகின்றான். மின்ஹா கலக்னாக்கும், இந்த பூமியில் இருந்தான் உங்களை நாம் படைத்தோம். மின்ஹா கலக்னாக்கும் ஃபீஹா நுஈதுக்கும், இந்த பூமிக்குள்ளதான் உங்களை, பூமியில் இருந்தா நாங்க திரும்ப எழுப்புவோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னொரு தடவை நீங்கள் இந்த பூமிக்குள்ளதான் செல்லுவதும் இருக்கின்றது, மற்றொரு தடவை இந்த பூமியில் இருந்தான் உங்களை நாம் வெளிவரச் செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எல்லாம் பூமிதான். பூமியை தவிர வேறொரு இடத்துல மனிதன் வாழ்வதற்கு முடியாது அப்படிங்கிறது இந்த முஸ்தகர் என்ற ஃபில் அர்லி முஸ்தகர் என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். செவ்வாயில குடியிருக்கலாம், புதன்ல குடியிருக்கலாம், வியாழன்ல குடியிருக்கலாம் சொல்றாங்க பாருங்க, அது முடியாது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். மனிதன்
செவ்வாயிலேயோ அல்லது சந்திர மண்டலத்திலேயோ அல்லது இந்த வான்வெளியிலேயோ எங்கேயுமே குடியிருக்க முடியாது. பூமியில தான் குடியிருக்க முடியும், குடியிருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு தகுதியான இடம், போதுமான இடம், தேவைப்பட்ட இடம். அதுதான். அது அல்லாத வேறு எந்த இடத்திலும், இந்த பிரபஞ்சத்தில் வேறு எந்த கிரகத்திலும் எந்த இடத்திலும் அவன் இருக்க முடியாது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். ஆகவே எந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோமோ அது அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்துகளுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது என்பதை தெரிந்து அந்த விளக்கத்தின்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.